அனைவருக்கும் வணக்கம். அரசு பணியாற்றும் நபர்களின் ஜாதகங்களை தினமும் ஆய்வு செய்து வருகிறோம். அதன்படி இன்று ஒரு ஆண் ஆசிரியரின் ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம். சூரியன் எந்த ஒரு சுப கிரகங்களின் பார்வையும் இன்றி திக்பலம் உச்சம் போன்ற எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இவருக்கு அரசு வேலை கிடைத்தது. அது எவ்வாறு என்று நாம் இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதியான சுக்கிரன் 4 திக்பலத்தில் இருக்கிறார். ஜாதகர் லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறார். ஆனால் ஜாதகர் துலா லக்னத்தில் தான் பிறந்தார் என்று சம்பவங்களின் அடிப்படையில் உறுதி செய்கிறோம். 9ஆம் இடத்தில் சனி மற்றும் கேது இருந்து 9ஆம் இடத்தை கெடுக்கிறார்கள். அதனால் ஜாதகரின் சிறு வயதிலேயே தனது தந்தையை இழந்தார். இப்பொழுது அரசு வேலை எவ்வாறு கிடைத்தது என்று பார்ப்போம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அரசு வழியில் ஆதாயங்களை பெற வேண்டும் என்ற அமைப்பு உள்ளதால் இவருக்கு அரசு வேலை கிடைத்தது. 2ஆம் இடத்தில் புதனும் இருந்து புதனின் காரகத் தொழிலான ஆசிரியர் பணியும் இவருக்கு கிடைத்தது. மேலும் 9ஆம் இடம் என்பது பள்ளியையும் குறிக்கும். 9 கூடிய புதன் 2ஆம் இடத்தில் இருந்து கல்வியின் மூலமாக இவருக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பை உண்டாக்கி இவருக்கு அரசு துறையில் ஆசிரியர் பணி கிடைத்துள்ளது. ஜாதகருக்கு சுக்கிரன்தான் அதிக பலமாக இருக்கிறார். 4 திக்பலமாகி நீச்ச குருவாக இருந்தாலும் சுப கிரகமான குருவோடு இணைந்து இருப்பதால் இவருக்கு சுக்கிரனின் காரக தொழில்கள் மீது இவருக்கு ஆசை உள்ளது. அதனால் இவர் சமீபத்தில் வெளியான ஒரு படத்திற்கு இவர் புரொடியூசராகவும் அந்த படத்தில் ஒரு பாடலையும் இவர் பாடியிருக்கிறார். இந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் ஜாதகர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணத்தை போட்டு அதில் அவர் அதிக நஷ்டத்தையும் அடைந்திருக்கிறார். இதற்கு காரணமும் நீச்ச குருவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதும் ஒரு காரணமாகும்.